காயத்ரி, நம்ம இப்ப ஊருக்கு கிளம்ப போறோம். நான் போய் காருக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். என்ன? பாய். சுபு, காயத்ரியோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். நான் போய் காருக்கு பெட்ரோல் அடிச்சிட்டு வந்துடுறேன். போற வழியில பெட்ரோல் போட்டுக்கலாமே. இல்ல வேணாம், பெட்ரோல் போடுற டைம்ல எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட்டானா பிரச்சனை. நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். காயத்ரி, ஊருக்கு கிளம்புறியா? உன்னை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதோ வரேன். அம்மா, குழந்தை. காயத்ரி, இங்க பார். பாப்பா, அதே மாதிரி பாப்பா பாரு. குழந்தை குழந்தை குழந்தை, வா 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 வா. வேணுமா? குழந்தை. என் கூட வா. வா குழந்தைய கொடு. வா தரேன். குழந்தைய கொடு. தரேன் வா. குழந்தைய கொடு. நீ வா தரேன். கொடு. பாப்பா வேணுமா? ஆமா, கொடு. இந்த படத்தை நல்லா உத்து பாரு. இதுதானே உன் குழந்தை? ஆமா, கொடு. குழந்தைய கொடு. ஓ, குழந்தை எனக்கு எதுக்கு? ப்ளீஸ் கொடு. அது முடியலனா உன் குழந்தை இருக்கிற இடத்துக்கே உன்னை அனுப்பி வச்சிடுறேன். உனக்கு உன் பாப்பா வேணும்ல? ப்ளீஸ் கொடு. சரி கொடு. பாப்பா, சரி சரி சரி, wait. உனக்கு பாப்பா வேணும்ல? சரி, இந்த பாப்பாவை நான் தூக்கி போடுவேனா? நீ ஓடி போய் கேட்ச் பிடிப்பியா? ஓகே ஓகே. 1 2 3 கேட்ச். பாப்பா, பாப்பா. காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி இறங்கு. இப்படி வா. பாப்பா. பேசாம இருக்கியா? பாப்பா, என் பாப்பா. வா வா. என் குழந்தை. ஐயோ, என்ன காயத்ரி இப்படி பண்ற? பாப்பா, நான் மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் இப்படி பண்ற? சொல்ல பாக்கலாம். எல்லா நேரமும் நான் கூட இருந்து பாத்துக்கிறேன்ல. காயத்ரி, ஏன் காயத்ரி இப்படி பண்ண? காயத்ரி, என்னாச்சு காயத்ரி உனக்கு?
என்னாச்சு காயத்ரி? எதுக்கு இப்படி மாடிக்கு போன? உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி காயத்ரி நான் இருந்திருப்பேன்? ஏ சுப்பு, உன்னை இவளை பாத்துக்கோ தானே சொல்லிட்டு போனேன். என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல சூர்யா, தண்ணி கேட்டானே கீழே போயிருந்தேன். அதுக்குள்ள அவ எப்படி மேல போனானே தெரியல. என்னம்மா இது? நல்ல வேளை ஒரு நிமிஷம் மட்டும் நான் லேட்டா போயிருந்தா, ஐயோ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏமா இப்படி பண்ண? இனிமேல் பண்ணாதம்மா. குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, குழந்தைய எடுத்துட்டு வரேன். குழந்தை, குழந்தை. தொலை வேண்டிதானே. ஐயோ காயத்ரி, அப்படி எல்லாம் அவளை அடிக்க கூடாது காயத்ரி. இப்படி எல்லாம் பண்ணாத. என் குழந்தை, இந்தா, என் குழந்தை. சூர்யா, நான் எடுத்துட்டு வரேன். நாங்க கிளம்புறோம். வாமா, கிளம்பலாம். வா வா. நீ வானா. விடுமா, வா. பாத்து பாத்து. மாமா, இந்நேரம் சூர்யா வந்திருக்கணுமே. அவர் ஃபோன் பண்ண டைம் பார்த்தா வந்து சேர்ந்திருக்கணுமே. எப்போ வருவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வீரா. என் தரப்புல எல்லாம் தயாரா இருக்கு. காயத்ரிக்கு வேண்டிய மருந்தெல்லாம் தயார் பண்ணிட்டேன். ம். நான் சொன்ன மாதிரி 10 நாள்ல காயத்ரியை பூரணமா குணமாக்கி சூர்யாவோட அனுப்பி வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. ம். இதை தவிர எனக்கு வேற எண்ணமே கிடையாது வீரா. ஐயோ அம்மா, எழுந்திருக்குமா. அம்மா, என்னாச்சுமா? அம்மா எழுந்திருங்க. பாத்து எழுந்திருக்குமா. ரொம்ப அடிக்கிட்டு ஏதாவது பட்டுருச்சாமா? அம்மா, பாத்து வாங்க, அங்க உட்காரலாமா? பாத்து. ஏய் டேய் ஏய், நகையில அவர்றா. ஏய் வேணாண்டா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நகை செயினல அவர்றா. டேய் அவர்றா. வேணான்ற இல்ல, நகையெல்லாம் மரியாதையா போயிடு. அவர்கிட்ட. கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் அவர்றா. ஏய் காயத்ரி, காயத்ரி. மாமா, சூர்யா தான் பண்றாரு. ஹலோ வீரா, நான் சூர்யா பேசுறேன். வீரா, சொல்லுங்க சூர்யா. ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டோம் நானும் காயத்ரியும். என்ன சூர்யா? வழியில் வரும்போது ஒரு அம்மா கார் முன்னாடி விழுந்துட்டாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்குள்ள அதுக்குள்ள காயத்ரி யாரோ துரத்தி ஓடிட்டு இருக்காங்க. எங்க இருக்கீங்க? கரெக்டான இடத்த சொல்லுங்க இப்போ. இதோ இங்கதான், இந்த செங்கசோலையை தாண்டி அந்த அம்மன் கோயில் கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கேன். வயக்காடு இருக்கு ரெண்டு பக்கமும். நீங்க சொல்றத பார்த்தா எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கீங்க. நாங்க உடனே வரோம் அங்க. என்னாச்சு வீரா? மாமா, சூர்யாவும் காயத்ரி ஏதோ பிரச்சனை மாட்டி இருக்காங்களா? மத்ததெல்லாம் வந்து சொல்றேன், வாங்க போலாம்.
அம்மா காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. என்னங்க சாப்பிட வாங்க. இருக்கட்டும் கோமதி. இந்த சூர்யா காலையில கிளம்பி போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணலையே. இந்நேரம் அவன் போய் சேர்ந்திருக்கணும்ல. போயிருப்பாங்க. போன இடத்துல அவனுக்கு என்ன வேலையோ என்னவோ. போன் பண்ணாம எங்க போயிடுவான்? அதெல்லாம் மெதுவா பண்ணுவான். வாங்க. இல்ல கோமதி, என்னோட கணக்குப்படி பார்த்தா அவன் மதியமே போய் சேர்ந்திருக்கணும். வைத்தியர் வீட்டுக்கு காயத்ரியை கூட்டிட்டு போய் அவர் சிகிச்சையை ஆரம்பிச்சிருந்தா கூட அவன் இந்நேரம் ஃப்ரீ ஆயிட்டு நமக்கு போன் பண்ணிருக்கணும்ல. அவன் ஏன் இன்னும் போன் பண்ணலன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, அவன் என்ன சின்ன குழந்தையா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? சரி, அப்படி வேணும்னா நீங்களே ஒரு போன் பண்ணி பாருங்க. எதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? கூடிய சீக்கிரமே கண்ணு முடிச்சிருவா. சரி வைத்தியரே. அப்பா ஃபோன் பண்றாரு, பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசிட்டு வாங்க. அப்பா. டேய் சூர்யா, நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாடா? போனதுல இருந்து எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையடா. அதான் என்னாச்சோ ஏதாச்சோ நான் ரொம்ப கவலைப்பட்டேன்டா. இப்பதான்ப்பா வந்து சேர்ந்தோம். வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. என்னது பிரச்சனையா? என்னடா என்னாச்சு? காயத்ரி கொண்டு இல்லையே, அவன் நல்லா இருக்கல? ஆண்டவன் படத்துல யாருக்கும் எதுவும் ஆகலப்பா. கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஐயோ டேய், என்னடா இப்படி சொல்ற? காயத்ரி இப்ப எப்படி இருக்கா? காயத்ரிக்கு இப்ப பரவாயில்லப்பா. வைத்தியர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு. எனக்குலாம் எதுவும் ஆகலப்பா. ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சரிடா, பத்திரம்டா. பாய். என்னங்க, என்னாச்சு? என்னத்த சொல்றது? காயத்ரியும் சூர்யாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பொண்ணு வந்து விழுந்துருக்கு. என்ன? சூர்யா இறங்கி என்ன ஏதுன்னு பாக்கும்போது 2 திருட்டு பசங்க வந்து கத்தியை நீட்டி இருக்காங்க. ஐயோ, தான் குழந்தையதான் புடுங்க வராங்கன்னு காயத்ரி நினைச்சு அவ தப்பிச்சு ஓடி இருக்கா. அந்த நேரத்துல அவ போய் மரத்துல இடிச்சு விழுந்து என்னங்க ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளை தேடிக்கிட்டு இவன் போய் இவனும் விழுந்து அடிபட்டு இல்லாத கூத்தே நடந்திருக்கு கோமதி. ஐயோ கடவுளே, என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ புள்ளி மருமகளும் எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? சொல்லுங்க, எங்க இருக்காங்க? பயப்படாத கோமதி. 2 பேரும் நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? இப்ப அவங்க வைத்தியர் வீட்டுல தான் இருக்காங்களா? காயத்ரிக்கு வைத்தியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காராம். அவ எந்திரிச்சிருவா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாராம். ஐயோ, எங்க அவ சுயநினைவோட இருக்காளா? கண்ணு திறந்து பேசுறாளா? இல்லம்மா, இன்னும் இல்ல. காயத்ரி கண்ணை திறக்கல. அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. ஆனா ஆண்டவன் எனக்காக வேலை செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? கிரேட் இல்ல? நம்பவே முடியல. என்னாலே நம்ப முடியலன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா மனசார எதிர்பார்த்தேன் மாமா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். காயத்ரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம போகணும். 10 நாள்னு சொல்லி 10 நாளும் வீணா போய் அவ ஏமாற்றத்தோட திரும்பி வரணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் கனவு பலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? இப்ப அவ கண் முழிக்கலன்னு நீங்களும் அத்தையும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல?
அவ முழிக்க மாட்டா மாமா. இப்போ இல்ல, கண் முழிக்கவே மாட்டா. அவளுக்கு சூர்யா எதிர்பார்த்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்க போறதில்ல. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்ல மாமா. எது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதைத்தான் சொல்றேன். எது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் சொல்றேன். இதுதான் நடக்கும். இந்தம்மா, அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. கவலைப்படாம தைரியமா போயிட்டு வா. உனக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். கோர்ட்ல கண்டிப்பா உனக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். ம்? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இது பாரு, நீ நல்லவளா கெட்டவளான்னு இந்த வீட்டுக்குள்ள பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ரவி சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கெட்டவன் நிரூபணமாயிருக்கு. அது ஒண்ணுதான் உனக்கு இப்ப சப்போர்ட்டா இருக்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இந்த கேஸ் என்ன ஆக போகுது, அவ என்ன பேச போறான், எப்படி பேச போறான், நீ எப்படி ஜெயிச்சு வெளியே வர போற, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அவன் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா, இத பத்திலாம் நான் யோசிக்க கூட இல்ல. ஆனா கண்மூடித்தனமா நான் உன்னை நம்புறேன். நீ ஜெயிக்கணும்னு உண்மையா நான் ஆசைப்படுறேன். உனக்காக நிச்சயமா நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன். எனக்கு இது போதும் அண்ணி. நீங்களும் அத்தையும் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. நீங்க 2 பேரும் முதல்ல கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா நான் இந்த கேஸ உடைச்சு ஜெயிச்சு வெளியில வருவேன். ஏய், உங்க மாமா வராரு, வா போ. வா. என்னங்க, சுப்பு கிளம்பிட்டா. அதான் பார்த்தாலே தெரியுது. கிளம்பிட்டோம். மாமா, இன்னைக்கு கோர்ட்டுக்கு கிளம்புறேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், இதெல்லாம் எதுக்கு? என்ன எதிர்பார்த்து ஏன் காலில் விழுற? நீ ஜெயிக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கறியா? சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ப்ளீஸ் மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த வீட்ல உங்க மனசுக்கு பிடிச்ச மருமகளா ஃபர்ஸ்ட் வந்தது நான் தான். அத்தையும் சரி, அண்ணியும் சரி, நீங்களும் சரி, பெத்த பொண்ணுக்கு மேல என்ன பாத்துக்கிட்டீங்க. உங்களோட அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உலகத்துல இப்படியே மனுஷங்க இருக்காங்களேன்னு தெரிய வந்துச்சு. இப்ப வரைக்கும் என் மனசுல என் பழைய மாமா மட்டும்தான் நிறைஞ்சிருக்காரு. அந்த உரிமையில தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். செத்தாலும் நடக்காது. நீ ஒரு கொலகாரி, கிரிமினல், அக்யூஸ்ட். சட்டம் இன்னைக்கு தன்னோட சுயரூபத்தை காட்ட போகுது. நீ ஜெயிலுக்கு போய் அசிங்கப்பட போற. எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சம்மந்தி, உங்க வாயால இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியல சம்மந்தி. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. என் தங்கச்சி அப்படி என்ன பாவம் பண்ணா? உங்ககிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் ஒரு நாள், ஒரு நிமிஷம் மரியாதை குறைவா நடந்திருப்பாளா? இல்ல தப்பாதான் ஏதாவது பேசியிருப்பாளா, செஞ்சிருப்பாளா? அதெல்லாம் ஏன் சம்மந்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? போத நிறுத்துறீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க தங்கச்சியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகத்தானே? கூட்டிட்டு கிளம்புற வழியை மட்டும் பாருங்க. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கோவத்தை அதிகப்படுத்துறதுக்காக நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் கேட்கல. ஆனா நான் மதிக்கிற பெரியவர் நீங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா என்னோட வெற்றி இன்னும் சுலபமாகுங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் நான் கேட்டேன். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், உங்க ஆசீர்வாதம் இல்லாமலே நான் போனா கூட நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன். ஏன்னா சத்தியம் என் பக்கம் இருக்கு, கடவுள் என் பக்கம் இருக்கார் மாமா. அதையும் பார்க்க தானே போறேன். வா, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. அத்தை, நான் போயிட்டு வரேன். அத்தை, அண்ணே, நான் போயிட்டு வரேன். அண்ணே, வாங்க அண்ணே. வரேங்க. ஏங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. அந்த பொண்ணு பாவம், இப்படி அவளை அழ வச்சு வெளியில அனுப்புவீங்க? இல்ல கோமதி, அவளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணுங்கிற சில்லறத்தனம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. அவளால எத்தனை குடும்பம் வாழ்க்கையில கண்ணீர் சிந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும்
இவளோட பேச்சு வாய்ச்சவடால் தன்னம்பிக்கைங்கிற பேர்ல இவ காற்ற திமிரு எதுவுமே இன்னைக்கு அர்த்தம் இல்லாம போக போகுது. கோர்ட்டு கொடுக்க போற தீர்ப்புக்கு அப்புறம் சுப்பு இந்த வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கோ திரும்பி போக போறதில்ல. அவ போக போற இடம் நிரந்தரமா ஜெயிலு தான். ஐயோ, இதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வைத்தியரே, இவ எப்ப கண்மொழிப்பா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால அவகாசம் இருக்குப்பா, கொஞ்சம் பொறுத்து தான் தீரணும். வைத்தியரே, ஆபத்து ஒண்ணும் இல்லையே? ஆபத்துன்னு எதை சொல்ற? காயத்ரி கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் வேற எங்க வலிக்குது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் மேற்கொண்டு ஏதாவது செய்ய முடியும். என்ன வைத்தியரே எப்படி சொல்றீங்க? காயத்ரி தான் சுயநினைவே இல்லாம இருக்காளே. அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில அவளுக்கு எங்க வலிக்குதுன்னு எப்படி சொல்லுவா? இது எனக்கு தெரியாதா ராமையா? ஆனா வலி அதிகமா இருந்தா முகச்சுளிப்பு காட்டி கொடுத்துரும்ல. சித்தம் கலங்கி இருந்தாலும் என்ன வலி இருந்தாலும் முகம் சொல்லிடும்ல. வைத்தியரே, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா காயத்ரி மட்டும் கண்முழிச்சிருவான்னு நம்பிக்கை கொடுக்குறீங்க. காயத்ரி முழுசா குணமாயிடுவான்னு தான் நாங்களே இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா வர வழியில இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு இப்ப ஏன்டா இங்க வந்தோம் நான் போச்சு வைத்தியரே.